ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினமத்திலும் கூட நம்ம ஆண்டவருடைய ஒரு வார்த்தை நம்ம பார்க்கலாம். சங்கீத புஸ்தகத்தில் 118வது வசனம் அதிகாரம் 8வது வசனத்தில் மனுஷனை நம்புவதை பார்க்கணும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. அப்போ ஒரு மனுஷனை நம்ம நம்புவதை பார்க்கணும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் அப்படின்னா, நம்ம ஒரு மனுஷனை இப்போ நம்ம வீட்டில் ஒரு சூழ்நிலை சரியில்லை, ஒரு தேவை இருக்கிறது, நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு படிப்பு காரியம், ஒரு ஃபீஸ் கட்டணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் காரியம், பணம் தேவைப்படுது. ஒரு மனுஷங்கிட்ட போய் நம்ம கேட்கும்போது அவன் என்ன சொல்லுவான், தரேன்னு சொல்லுவான். ஆனால் நம்ம மறுபடியும் போய் கேட்கும்போது அவன் என்ன பண்ணுவான், இல்லைன்னு சொல்லுவான். ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான காரியங்கள், அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. அப்போ ஒரு வேலை ஸ்தலங்களில் ஒரு மனிதர்களை நம்பி இருக்கிறதான அவங்க என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு ஒரு மனிதரை சார்ந்து வாழ்கிறதான ஒரு காரியங்கள், அநேக காரியங்கள் இருக்கிறது. ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளை சார்ந்து வாழ்வாங்க, ஆனால் அந்த பெற்றோர்களை பிள்ளைகள் கைவிடுகிறதான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. இந்த மாதிரி அநேக காரியங்கள் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷனை நீங்கள் நம்புவதற்கு அவன் ஏமாத்துறோம், சுவாசமுள்ள மனுஷனை நீங்கள் நம்புவதற்கு அவன் ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஏசாயா புஸ்தகத்தில் வசனம் சொல்லுது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் மீது தேடு, அப்போது எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. அப்போ அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை விசாரிக்கிற தெய்வம். அவர் தான் வசனம் சொல்லுது, நான் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே உங்கள் கவலையெல்லாம் நீங்கள் எங்கள் மேலே வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. அப்போ நம்ம ஒருத்தவங்க நம்பும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை கைவிட்டுருவாங்க. ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவனல்ல. வசனம் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வசனம் சொல்லுது. அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சார்ந்து வாழும்போது நிச்சயமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், தேவைகள் எல்லாம் சந்திப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.